இந்த மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்றாங்களே, சரி அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுல மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், கான்பிடன்ட். அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொன்னேன். அப்போ மூணாவது பெரிய கட்சியா இருக்கிற நானும் கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. 2 ஆண்டு பயணம் தாவேகாவினுடைய பயணம் உங்களுடைய பார்வையில விமர்சன பார்வையா? பயணம் வந்து கரூர்ல இருந்து பனையூருக்கு, பனையூர் வந்து பட்டினப்பாக்கத்துக்கு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அந்த சாட்ட முருகா கோலாய்ப்பல குர்ரா உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டா தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தான்டா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. ரைட்டு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. பட்டினப்பாக்கத்துல இருந்து பனையூருக்கு, திருப்பி பனையூர்ல இருந்து டெல்லிக்கு. உனக்கு நம்ம தலைவர் தான் கரூர்ல இருந்து விமான நிலையத்துக்கு வேகமா ஓடுறாரு. 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டுகளை தாவேகா தொடருது. இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. பனையூர் பண்ணையார் எப்பதான் மக்களை சந்திப்பாரு? அவர் எங்களையே பார்க்க மாட்டாரு, அப்புறம் எங்க வந்து மக்களை சந்திக்க போறாரு? இந்த 2 ஆண்டுகளில் இந்த மாதிரியான போராட்ட களத்தில் நம்ம நின்று இருக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏதாவது அந்த பேசின 20 நிமிடத்துல குறிப்பிட்டாரா? ஒரு ப்ரோமோ ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த வீடியோவில் எந்தெந்த போராட்ட களத்துலலாம் நாங்கள் நின்னோம் அப்படின்றத, சில போராட்ட காலம் அவங்க வீட்டுக்கே அழைத்து பேசுனது, அதையெல்லாம் கூட பெரும்பாலும் வீட்டுக்கு அழைச்சு பேசுனதுதான். என்ன பண்றது, நம்ம அப்படித்தானே பண்ணி ஆகணும், பிஸியா இருக்கோம்ல. நம்ம அவங்க எல்லாம் வந்து டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நாம தான் வந்து டக்கர் இன்ஜின், டாப் இன்ஜின். என்ன சாதாரணா? பஞ்சாப், ஹரியானா, குஜராத், மகாராஷ்டிரா, பாம்பே, கல்கத்தா. என்ன இங்க எல்லாம் லாட்டரி வியாபாரம் பண்ண போறியா? விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்க கிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. இப்படி ஒரு சினிமா டயலாக் சர்க்கார் படத்தினுடைய இறுதி காட்சியை இன்னொரு முறை ஷூட் பண்ணி அதை அந்த படத்துல போடாம அதை ஒரு ஸ்பீச்சா கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் பேசியிருக்காரு. தாவேகா என்ன டாப் இன்ஜின்? டாப் இன்ஜின்னா வேகமா ஓடும். அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபோர்ஸா அதுதான் பார்த்தோமே, கரூர்ல இருந்து வேகமா ஓடுனீங்களே, அது வேணா சொல்லலாம் டாப் இன்ஜின். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா, கிழிப்பான். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களை களத்துல சாக கொடுத்துட்டு பழி கொடுத்துட்டு பத்திரிக்கையாளர் பார்த்தா கூட டாப் இன்ஜின் வேகமா ஓடி போவோம். எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். 2 ஆண்டு காலம் நிறைவடையுது. இன்னைக்கு வரைக்கும் கட்சியினுடைய கொள்கை என்ன? இதைத்தான் கேட்டுக்கிட்டு கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. 77ல எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கும் போது அண்ணா உட்கார்ந்த இடத்துல எல்லாம் இவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டாங்களேன்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டதா சொல்றாங்க. எம்ஜிஆர் இவர்கிட்ட வருத்தப்பட்டாரா? கலைஞரை தீய சக்தின்னு சொன்னார்ல எம்ஜிஆர், அதை சுட்டி காட்டி அவர் சொல்றாரு. அதை சொன்னாரு, அது அம்மாவும் சொன்னாங்க, ஜெயலலிதாவும் சொன்னாங்க, எம்ஜிஆர் சொன்னாங்க ஆமா தீய சக்தின்னு. அந்த தீய சக்திக்கு மாற்றாக நீங்க எந்த அடிப்புல தூய சக்தி? நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. விஜய் நீ ஒரு சினிமா தேவடியா? ஊழலை ஒழிக்கணும். ஆனா அதிமுக இருந்த செங்கோட்டையனை, கேசிடி பிரபாகர, அங்கிருந்து கூப்பா கிருஷ்ணன் கூட வச்சுக்குவேன். எந்தெந்த இடம் தெரியாம இறங்கி வேலை செய்யறமே. ஊழல் ஆட்சி நடந்த போது கூட இருந்த அமைச்சர்கள்லாம் என் கூட வச்சுக்குவேன். நான் வாஷிங் மிஷினை வச்சு துவைச்சி காய போட்டு இஸ்திரி போட்டு வச்சுக்குவேன். ஆனா அதிமுகவை எதிர்ப்பேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஊழல் சக்தி, தீய சக்தி திமுக. அப்புறம் எதற்காக 2021ல கருப்பு சோப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு சைக்கிள் எடுத்துட்டு திமுக ஓட்டு போட்டீங்க? இப்ப என்னங்கிறதுக்கு 2021 வரைக்கும் திமுகவுடைய ஆளாகவே விஜய் இருந்துட்டு என்டிடிவி பேட்டில நம்பிட்டா நம்ம சொல்லலங்க, என்டிடிவி கொடுத்ததாக பேட்டி கொடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த செய்தியில கலைஞர் என் ரோல் மாடல்ங்கிறாரு. பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். எம்ஜிஆர் ரோல் மாடல். எம்ஜிஆர் எதுல ரோல் மாடல்? அவருடைய வள்ளல் தன்மையா? அவர் கொடுத்து சிவந்த கரத்து சொந்தக்காரரு. நீ எச்சுக்கிட்டே காக்க வரட்ட மாட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி என்ன கேள்வி எழுப்பிட்டீங்க? என்ன சகோ இப்படி கேட்ட? பவளவளா பாப்பா, பக்கா மாசு, டாப் இன்ஜின், இதுதான் நீங்க எழுப்புற கேள்வியா? கட்சிக்காரன் எழுப்புறது அப்படிதான் இருக்கு.
டிமிக்கி கட்சி. இதுதான் உங்க மீதான விமர்சனமா? ஏனே இப்படி சின்ன பிள்ளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? இவனா சின்ன பையன் மூஞ்சிய பாரு. இது பெருசா வந்தா 20 ரேப்பு 10 கொலை பிஞ்சு போது கழுத்தை கடிச்சே கொண்டுறியா. அவர் வந்து வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு. வீட்டுக்கு ஒரு விஜய் எல்லாம் இருந்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சு அந்த மக்களை விரட்டி விட்டுருவாங்க. நாட்டுக்கு ஒரு விஜய் நாடு தாங்கல. இவ்வளவு பெரிய தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. இல்ல எனக்கு இன்னும் புரியல, வர்றவெல்லாம் தற்கொலையா இருக்காங்களா? நீ தற்கொலை ஆக்குறியா? அவன் ரோல் மாடல்ங்கறானோ. ஆனா இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா விஜய் வருவான்னு இந்த மக்கள் எங்க நீ வந்த ஆமா கிளிப்பாரு இவரு. விஜய் சொல்றாரு வீட்டுக்கு வீடு விசில் போய் சேர்ந்துருச்சு. இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. விசில் சின்ன எந்த அளவுக்கு சேர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள். ஆழ்ந்து தூங்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் எழுப்புனா பதறி எந்திரிச்சு நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு கேட்டா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுமா. தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். தமிழ்நாடு முதலமைச்சரை போய் ஒருத்தன் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்புனான்னா முதல்ல அவன் வந்து குண்டாஸ் கேஸ்ல உள்ள போயிருவான். இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. கடுப்புல 10வது ஆளா நம்மளையும் போட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? செத்திருப்பேன். 2.5 கோடி வாக்காளர் வீட்டுக்கும் போங்கடா, தூங்குனா அத்தனை பேர் எழுப்புடா. 4 மணிக்கு போய் நிக்க போறாங்க. அம்புட்டு வேணும் செயினர் போடக்குள்ள உள்ள போக போறாங்க. என்ன பார்த்தா ரவுடி மாதிரியா தம்பி? சீச்சி ரஷ்யாக்கு போய் டாக்டர் படிச்சு வந்தானா ரொம்ப டீசென்ட்டா இருக்கீங்க. எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்காங்க, வந்து ஓட்டர் ஐடியோட வரப்போறாங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் உருவாக விஜய் நீ முதல்ல யாரு? விஜய்ங்கிறவன் யாரு? புறம்போக்கு ஜெனரலா கேட்கல. வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு ஓட்டு வரணும் அப்படின்னா விஜய் அவர்கள் நான் என்ன செய்ய போறேங்கிற சொல்லணும். கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எங்களை விட திமுக ஏத்துருவாங்களா அவங்க? 1 வருஷம் ஜெயிலுங்க, 333 நாள் ஜெயிலு. நீ I know. I know. I am your best friend. ஒரே ஒரு வழக்கு தான் கரூர்ல போட்டாங்க. ராஜ்மோகன்ல இருந்து புசியானதுல இருந்து நிர்மல்குமார் இருந்து எல்லா பேரையும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். அசிங்கப்படுத்திட்டீங்களா? சரி ஆட்சியிலும் மங்க அதிகாரத்திலும் மங்கன்னு சொன்னீங்களா? உங்களை நம்பி விஜய நம்பி விஜிமாவை நம்பி யார் வந்தா? தலைவரே உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வர மாட்டேங்கிறான். அவங்க வராங்களா? இவங்களும் வராங்களா? அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அவரு தண்ணி கேன் போடுறாங்கன்னா வருவான் மனைவருக்கு. அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீரல. இந்த தேர்தலை தோத்து போனா அடுத்த தேர்தலுக்கு விஜய் நடிக்க போயிருவாரு, இல்ல கட்சியை கலைச்சிட்டு போயிருவாரு. அது தானா கலைஞ்சிருவான் யார? எது? ஏன்னா விஜய் ஊடகத்துக்கு வரமாட்டாரு, உங்களுக்கு தெரியும். அவன் ஒரு குடிகார தாயோலிங்க. இப்ப கூட எங்க குடிச்சிட்டு மட்டையா இருக்கான்னு தெரியலங்க. இந்தியாவிலேயே ஒரு காட்சி ஊடகத்தை அச்சு ஊடகமா மாத்துறது அவர்தான். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? பேட்டி கொடுத்தவர் என்ன சொன்னார் அப்படிங்கறத பேட்டி எடுத்தவர் இன்னொருத்தட்ட பேட்டி கொடுத்தது உலகத்திலே இங்கதாங்க. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதுல என்ன நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. இன்டர்வியூல திக்கி திணறி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம பல இடங்கள்ல விஜய் வந்து நிறுத்தி இருக்காரு. அப்ப இந்த பேட்டி சரியா வரல, இது ஒளிபரப்பானா விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு டேமேஜ் ஆகும், பொலிட்டிக்கலா டேமேஜ் ஆகும். இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்னங்க முதலாளி, இந்த விஷயத்தை வெளியில சொன்னா சொல்றவனுக்கு தான் கேவலம். ஆதவர்ஜுனா உள்ள வர வைக்கப்பட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த பேட்டியை வந்து ஒளிபரப்ப வேண்டாம், இதுக்கு பதிலா இதெல்லாம் சொன்னாரு அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லிருங்க, பாசிட்டிவா மட்டும் சொல்லுங்க. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.